ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். மாநில தலைவராக இன்னும் 2 வருடமா 5 வருடம் ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் திரும்பி என்ன அவரை பத்தி சர்ச்சையான பொருள். நேற்று கூட சொன்னாரு, போன வாரம் சொன்னாரு டங்ஸ்டன் குறித்து கேள்வி கேட்கும் போது போன அதுக்கு முதல் வாரம் சொன்னாரு டங்ஸ்டன் தேவை என்று சொன்னார். இந்த வாரம் டங்ஸ்டன் வேணான்றாரு. இன்றைக்கு டங்ஸ்டன் வராது என்று மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்திருக்கு. பல்வேறு இடங்கள்ல இந்த பரந்தூர் விமான நிலையத்துடைய பொறுப்புல கூட அவர் சொல்றாரு தமிழக அரசிட போய் கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. தமிழக அரசு அதுக்கு பொறுப்பேற்றுச்சு. மத்திய அமைச்சரிடமிருந்து 4 இடங்கள் கொடுக்கப்பட்டது. திருப்பூரூர், பரனூர், பன்னூர் போன்ற இடங்கள் எல்லாம் பரந்தூரோடு சேர்த்து 4 இடங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த இடத்தை தாண்டி மத்திய அமைச்சர் ஜோதி ஆதித்ய சிந்தியா நேரடியாக வந்து பார்வையிட்டு பரந்தூர் தான் எங்களுக்கு வேண்டும் என்று அவர் தான் முடிவெடுத்தார். இதுல தமிழக அரசு மீது என்ன குறை கூற வேண்டியது இருக்கிறது? அப்ப காங்கிரஸ் கட்சியின் கூட்டணி சார்பாகவும் நாங்கள் தெல்ல தெளிவாக ஒரு பார்வையில் இருக்கிறோம். எங்களுக்கு விமான நிலையம் தேவை. அதே நேரத்தில் மக்களிடத்துல எது மாதிரியான ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்தாலும் அது இடையூறை கொடுத்தாலும் அந்த நலத்திட்டத்துக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியும் சரி எங்களுடைய ராகுல் காந்தியும் சரி எதிராக இருப்பார். இதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அக்னிவீர் திட்டம், விவசாயிகளுக்கு எதிரான திட்டம், வக்பு வாரிய திட்டம், ஒரு நாடு ஒரு தேர்தல் திட்டம் போன்ற எல்லா திட்டங்களும் மக்கள் விரோத திட்டமாக இல்லை. நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்களேன், கூட்டணிக்கும் அரசியலுடைய கொள்கைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவில் பல்வேறு வகையில் இதற்கு முன்பாக தொழிலாளர்களுடைய நலநீதியில் கூட ஜாக்டோஜியெல்லாம் போராடும் போது எங்களுடைய தலைவர் அவர்கள் தெல்ல தெளிவாக மாநில தலைவர் சொன்னார் 12 மணி நேரம்லாம் வேலை வேணாம், 8 மணி நேரம் மட்டும் வேலை கொடுங்கன்னு. நாங்கள் பல்வேறு கூட்டணி கட்சியாக இருந்தாலும் தார்மீக அடிப்படையில் மரபின் அடிப்படையில் எங்களுடைய கொள்கையில் நாங்கள் சித்தாந்தத்தில் தெளிவாக இருக்கிறோம். அதில் மாற்று கருத்து இல்லை. எந்த இடத்துலலாம் மக்களுடைய அவதிகள் மக்களுக்கு இடையூறாக எந்த திட்டங்கள் வந்தாலும் அதில் காங்கிரஸ் கட்சி கண்டிப்பாக தன்னுடைய குரல் எழுப்பும். எங்களுடைய மாநில தலைவர்களுடைய கருத்தும் அதுதான் இருக்கு. இப்போ மாநில தலைவர்களுடைய கருத்தை பொறுத்தளவுக்கு இந்த விஷயத்துல நீங்க எடுத்துக்க முடியாது. பொங்கல் விவகாரத்தில் பொங்கலுடைய நலத்திட்ட 1000 ரூபாய் உதவிக்கும் எங்களுடைய தலைவர் அவர்கள் பதில் சொன்னாங்கல்ல. 1000 ரூபாய் ஏன் கொடுக்கலன்னு தானே கேள்வி கேட்டாங்க. நாங்கள் கூட்டணியில் இருக்கும் போகும்போது அதிமுக மாதிரி நாங்கள் வந்து அதிமுக பாஜக அரசு மாதிரி கள்ள கூட்டணியில் ஒன்றும் இல்லையே, நேரடியாக பதில் இருக்காங்க. நேரடியாக கூட்டணியில் இருந்து கொண்டு எங்களுடைய கொள்கை என்று வந்தால் அதற்கு நேரடியாக பதிலளிப்பதற்கான எல்லா வழிவகையிலும் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சிருக்குது. அந்த மரபை எங்களுடைய மாநில தலைவர் அவர்களும் கடைபிடி இல்லை. நாம் தமிழர் கட்சி நிலைப்பாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே சொல்லிட்டாங்க. அவங்க ஒரு முழுக்க ஒரு குட்டி டீம் பார்ட்னர் தான். பாஜகவுடைய பி டீம் நாம் தமிழர் என்பதை நாமெல்லாம் சொல்ல வேணாம், மக்களிடத்திலே அது அம்பலப்பட்டிருக்கிறது. பல்வேறு இடங்களில் பாஜக நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு இடத்திலும் பாஜக எது மாதிரியான சித்தாந்தங்களை வைக்கிறதோ அத்தனை சித்தாந்தங்களையும் நாம் தமிழர் கட்சி அவர்களுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தெல்ல தெளிவாக எடுத்து வைக்கிறார். பெரியார் குறித்து அவதூறு பரப்புறது, அண்ணா குறித்து அவதூறு பரப்புறது, தொடர்ந்து அவதூறுகளை வைத்து அரசியல் செய்வது நாம் தமிழருடைய கட்சியுடைய கொள்கையாக இருக்கிறது. அதுதான் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே அக்க தெளிவாக சொல்லிட்டாங்களே, எங்களுடைய டீம் பார்ட்னர்னு சொல்லிட்டாங்க. கூட்டணியில சொல்லல, அவ்வளவுதான். ஆனா அவங்களுடைய கொள்கை என்பது பாஜகவுடைய கொள்கையும் அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கையும் ஒரே கொள்கை தான். அவங்க வேறுபட்டுலாம் இந்த இடத்துல நிற்கிறாங்க.